மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. திரும்பிட்டு இருக்கான். ஒருவேளை நான் அப்படி பண்ணனே அதுல ஏதாவது கோச்சிக்கிட்டாலா? ஆதி எப்படி கோச்சிப்பான்? அடி குல்ஃபி நான் தாண்டி பண்ணலாம், தப்பு இல்ல. இதுக்காகலாம் கோச்சிக்கிட்டான். மறுபடியும் தெரிஞ்சு கொடுக்க வேண்டியதுதான். பாரு, நான் இவ்வளவு பார்த்துதான் விசில் அடிக்கிறேன், நல்லா தெரியும். திரும்புறால பாரு. அடி குல்ஃபி இவ்வளோ. ஹாய் ஹாய் குல்ஃபி. ஆஹா, இவ்வளவு பார்த்ததும் எனக்கு வேற நினைப்பு தான் வருது. டே அர்ஜுன், அப்படி இருக்காது, அப்படி இருக்காதுடா, வேணாண்டா. சார் சார் என்னங்க சார், எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? பழைய ஃபார்ம்ல தான் இருக்கான். அது சரி, என்ன நடந்தாலும் சரி. ஏன் பூகம்பமே வந்தாலும் இவளோட குரல் மட்டும் குறையவே குறையாது. அடியே ஆனாலும் நல்லா இருக்குடி. நான் விழுந்ததே அதுலதான் நினைக்கிறேன். எப்பா முடியலடி. ஏய் குல்ஃபி, நான் பொறுமையா தானே பேசுறேன், ஏண்டி கத்துற? இங்க வந்து கத்துவியாடி? நான் தான் சொல்லியிருக்கேன் சார், நான் கத்தலாம் இல்ல, என் குரலே அப்படிதான். சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க முதல்ல. என்ன வர வர அதிகாரம் கோடி கட்டி பறக்குது, என்னடி? பொண்டாட்டினா அப்படிதான், பொண்டாட்டி நாயாச்சுல, இனிமே அதிகாரம் கோடி கட்டி தான் பறக்கும். இது சும்மா ட்ரைலர் தான், நீங்க மட்டும் என்னை ஏத்துக்கிட்டு பாருங்க, அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். இப்ப என்னடி சொன்ன? மைண்ட் வாய்ஸ்னு ஓப்பனா பேசி தொலைச்சிட்டோமோ? இந்த மனுஷன் காதுல விழுந்துருச்சா? சார் ஒன்னும் இல்லை சார், சும்மா தான் எனக்கு நானே பேசிக்கிட்டேன் சார். அடி குல்ஃபி, நீ மனசுல நினைச்சதெல்லாம் சரிதாண்டி. ஆமா, நீ பொண்டாட்டி ஆயிட்டல, அப்ப நீ அதிகாரம் பண்ணணும் தான். நீ அதிகாரம் பண்ணு, நான் உனக்குள்ள கண்டிப்பா அடங்குவேன், நீ எனக்குள்ள அடங்குவடி. இது சீக்கிரம் நடக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ரொம்ப நேரமா பேசாம அந்த பக்கமாவே திரும்பிட்டு இருக்க, என்னாச்சு? இல்ல, எனக்கு உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் பார்க்கல. என்ன ஒரு மாதிரி இருந்தது? நான் தான் சொன்னேன்ல, நீ மூச்சு பேச்சு இல்லாம இருக்க, அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்ல, அதான் பண்ண. சரி, இப்ப நான் தானே பண்ண, இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு இல்ல, இருந்தாலும் இப்ப எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்ல. இங்க வா, இங்க பக்கத்துல வா. இல்ல, நீங்க இப்படியே சொல்லுங்க. பக்கத்துல வான்னு சொன்ன, வாடி. மூஞ்சி பாரு, இவர் மட்டும் நம்மள அதிகாரம் பண்ணலாமா, ஆனா நம்ம மட்டும் இவரை அதிகாரம் பண்ண கூடாதான். நீங்க மட்டும் என்னை ஏத்துக்கங்க, அப்புறம் தான் இருக்கு இந்த பொண்டாட்டியோட அதிகாரம்னா என்னன்னு. மூஞ்சி பாரு, எப்ப பார்த்தாலும் வெறப்பா இருக்க வேண்டியது. என்ன பண்ண, அது என் கூடவே பிறந்துருச்சு, அப்படிதான் எப்பவுமே வெறப்பா தான் இருப்பேன். பாடி. ஐயோ, இந்த மைண்ட் வாய்ஸ் வேற மானங்கிட்டதான் இருக்கு, அப்பப்ப இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சார் இல்ல சார். இல்லலாம் இருக்கட்டும், வான்னு சொன்ன, வாடி. வந்துட்டேன், சொல்லுங்க சார். ஏன் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தா ஏதாவது ஆயிடுமா என்ன? பக்கத்துல வாடி. அது வான்னு சொன்ன. ஏய் வாடி. சரி. ஏய், இப்ப எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? எதுக்கு இப்போ நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற? இல்ல, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, அதான். இப்ப எதுக்கு இந்த சங்கடம்? இப்போ என்ன நடந்துச்சு? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காது, எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல அது குல்ஃபி சொல்லிட்டு இருக்கல, மறுபடியும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? சரி, இப்போ உனக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு ஏதாவது ஏற்பட்டு இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ஐயோ சார், லூசா சார் நீங்க, அப்படிலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆகும் நான் விட மாட்டேன், பாத்துக்கங்க. அடி குல்ஃபி, ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், அதுக்கு இவ்வளவு துடிச்சு போறாளே. அடி சார் என்ன சார் பண்றீங்க? ஏய் குல்ஃபி, நீ வாயில கைய வச்சு போத்திட்ட, நான் ஏதாவது பேசணும்ல, அதான் அப்படின்னு முணங்குனா, அதான் வேற ஒண்ணும் இல்ல, நான் வேற எதுவும் பண்ணலையே. இல்லையே, இவர் இப்ப முத்தம் கொடுத்தாரு தானே, இல்லன்றாரு. ஒருவேளை அவரு முணங்குனதுதான் நமக்கு மொத்தமா கேட்டதோ இருக்கும். நீலா, நீ ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றடி, அப்படிலாம் பண்ணாத. அர்ஜுன், கொஞ்ச நேரத்துல மாட்டிக்க இருந்தியே,
ஆமா, நான் என்ன பண்ண முடியும்? இவளோட கை என் மேல பட்டதும் ஏதாவது பண்ணணும்னு தோணுது. இப்போ கூட நம்மள இந்த மாதிரி டச் பண்ணிட்டு இருக்காளே. அடி குல்ஃபி, ஓய் என்ன என்னடி இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சும்மாதான். அடி குல்ஃபி, எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்படின்னு பேச்சுக்கு சொன்னதுக்கே நீ பதறேனா? நீ பேச்சு மூச்சு இல்லாம பட்டுட்டு இருந்தீங்க, அப்ப எனக்கு எவ்வளவு பதறி இருக்கும். அதனாலதான் இந்த டைம்ல இதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு நான் உன்னை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினைச்சேன். அப்போனா சொல்லு, நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். சீ, அப்படிலாம் இல்ல சார். இல்ல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அதான் அப்படி இருந்தேன். நீங்க பண்ணதுதான் சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். அடி குல்ஃபி, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? ஏய் குல்ஃபி, இதை பத்தியும் யோசிக்காத. உனக்கு எந்த கில்ட்டி ஃபீலிங் தான் வேண்டாம், புரியுதா? சரிங்க சார். தாண்டி வந்து உங்களுக்கு இருக்குல்ல வல்ல என் புத்தி வேறொன்னும் இல்ல. நான் உடம்புக்கு பிறந்தவன் புள்ள, சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்லை. அடி நான் இருந்தேன் உன் ஞாபகமா, அது சொல்லுகிறேன் நான் பூசகமா. அருகில் நானும் தொலைவில் நீயும் இருந்தால் காதலது மனம் கேட்கும் கேட்டு இது. சார், நிலக்குடி. சார், விச்சு. இருடி, என்னன்னு கேட்கலாம். சொல்லு விச்சு, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா ஓடி வர? என்னடா என்னாச்சு? டேய் விச்சு, அதான் கேக்குறாருல, சொல்லு என்னாச்சு? எதுக்குடா இவ்வளவு பதட்டமா வந்த? சார், அங்க தாத்தாக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காரு சார். டேய் விச்சு, என்னடா சொல்ற? தாத்தாக்கு என்ன பண்ணுது? இல்ல நிலாக்குட்டி, தாத்தா மூச்சு விடவே ரொம்ப அவஸ்தைப்படுறாரு. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, அதான் சார் கிட்ட சொல்லாமேன்னு வந்தேன். விச்சு, இப்ப தாத்தா எங்க இருக்காரு? சார், தாத்தா பாட்டி எல்லாரும் அங்க தெலுங்கு பண்ணிருக்காங்க சார். நான் வரேன், வா நம்ம உடனே போய் என்னன்னு பாப்போம். வாங்க சார். அடி குல்ஃபி, நீ பார்த்து பொறுமையா வா, நான் போய் தாத்தா என்னன்னு பாக்குறேன். சரியா? பொறுமையா வா, ஓடி வரேன், நீ ஏதாவது பண்ணி வைக்காத. இல்ல இல்ல சார், நீங்க போங்க சார். நீங்க போய் முதல்ல தாத்தாக்கு என்னன்னு பாருங்க, நானும் பின்னாடியே வரேன். சரி விச்சு, வா போலாம். சரிங்க சார். சார், என்ன தாத்தா என்ன பண்ணுது உங்களுக்கு? மனுஷா, என்னையா பண்ணுது உங்களுக்கு? என்னன்னு சொல்லுங்கய்யா. பேராண்டி பாப்பா என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கய்யா. அடி பேராண்டி, என்னன்னு தெரியல, சார் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. மனுஷா, என்னையா என்ன பயம் இருக்கிறத? நீங்க பாரியா மனுஷா, உனக்கு எதுவும் ஆகாது. அடியே பார்வதி, உன்னை விட்டுட்டுலாம் நான் எங்கே போக மாட்டேன்டி. எனக்கு எதுவும் ஆகாது, எப்போ நான் கூட தாண்டி இருப்பேன். தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆகாது. வாங்க நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பும். வாங்க தாத்தா. இல்லடா பேராண்டி, எனக்கு ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கு, என்னால அவ்வளவு தொலைவு வர முடியுமான்னு தெரியல. பேராண்டி, உன் தாத்தனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? பாட்டி, என்ன பாட்டி நீங்க எப்படி பயந்தா எப்படி? நீங்க எவ்வளவு தைரியமானவங்க, நீங்க போய் இப்படி பயப்படுறீங்க? தாத்தாக்கெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி. நீங்க பாருங்க பாட்டி, எதுவும் இருக்காது, ஏதாவது கேஸ் ட்ரபிளா தான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. தாத்தா நீங்க வாங்க, நான் புடிச்சிட்டு போறேன். இல்ல நான் தூக்கிட்டு போகவா? உங்களுக்கு எதுவும் ஆகாது தாத்தா, நீங்க தைரியமா இருங்க. பாட்டி, என்ன பாட்டி எங்களுக்கு தைரியம் சொல்லுவீங்க நீங்க? நீங்க என்ன பயந்துட்டு இருக்கீங்க? என்னடா என்னாச்சு? தாத்தா ஏன்டா எதுக்கு எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சு அப்பாவுக்கு? எப்போய் என்ன போய்? அஜதி, அப்பாவுக்கு ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்காமா, என்னன்னு தெரியல. மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறாரு, அதான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு இருக்கோம். வர மாட்டேன்னு நின்னுக்கிறாரு. என்னடா சொல்ற? என்ன போய் உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா? என்னடா எல்லாம் பாத்துட்டு நிக்கிறீங்க? வெரச கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போக வேண்டியதானே? வாங்க தாத்தா, சொன்ன கேளுங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. இல்லடா பேராண்டி, என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது, எனக்கு இப்பவே நெஞ்சு ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கு. என்ன மனுஷா இப்படி பண்ண எப்படி? நம்ம ஹாஸ்பிடலுக்கு போனதானே என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். வாயா மனுஷா. போய் என்ன போய் நடக்க முடியலையா? ஐயோ இப்போ என்ன பண்றது? அட ஆத்தா, நீ ஒரு பண்ணாத்தா, இங்க நம்ம ஏதோ சிறப்பு மருத்துவ முகாமாமே, அங்க 4-5 பொண்ணுங்க பொம்பளை பிள்ளைங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அங்க போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல? என்னது மெடிக்கல் கேம்பஸா? ஆமா, எங்க இருக்காங்க? இங்க தம்பி, நம்ம வயக்காடு இருக்குல, வயக்காடுக்கு ஓட்டனாப்ல அங்கதான் போட்டுட்டாங்க, ஒரு கோடால போட்டுட்டாங்க தம்பி. வரசா கூட்டிட்டு போங்க. அங்க போனா கூட அந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுவாங்கல்ல, நீங்க கூட்டிட்டு போங்க தம்பி. ஏதோ மிஷன் எல்லாம் வச்சிருக்காங்க, அங்க பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. இல்ல வேணாம், ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்பவே தாத்தா கூட்டிட்டு அங்க போறேன். தம்பி நீ கூட்டிட்டு போ, என்ன ஏதோ நாங்க பார்த்து சொல்லுவாங்கல்ல, கூட்டிட்டு போ. சரிங்க பாட்டி, நீங்க கூட வாங்க. தாத்தா நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க வாங்க தாத்தா. ஆமா தாத்தா வாங்க, நானும் பிடிச்சிக்கிறேன். வாங்க தாத்தா. போய் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க. இங்க தானே தாத்தா, நீ சொல்லாதா, நீ சொன்னதா அப்பா கேக்கும். நீ சொல்லாதா? மனுஷா தொலைவா இருக்குன்னு வேணான்ற, இது இங்க தானே இருக்கு. வாயா மனுஷா, போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துருவோம். சரி பார்வதி, போலாம். அப்பாடா, டேய் பேராண்டி, நீ தாத்தாவை பிடிச்சுக்கலாம், நம்ம சீக்கிரம் அங்க போவோம். அடியே ராஜாத்தி, ரொம்ப நன்றிடி, தக்க சமயத்துல வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாட பேராண்டி, சீக்கிரம் போவோம். என்ன தா நன்றி சொல்லிக்கிட்டு, முதல்ல நீ அப்பா பாரு. எப்போய் நீ தரச கிளம்பு. தம்பிங்களா கொஞ்சம் கூட்டிட்டு போங்கப்பா. வாங்க தாத்தா. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சார், உங்க பேஷண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்னன்னு இப்ப சொல்லிடுவாங்க. ஓகே.
என்ன தாத்தா இப்ப எப்படி இருக்கு? நெஞ்சு அடைச்சல்லாம் போயிடுச்சா? இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? அட, ஆமாம்மா, வரும்போது ரொம்ப நெஞ்சு அடைச்சலா இருந்தது. இப்ப அந்த அடைச்சல எதுவுமே இல்ல, நல்லா ஃப்ரீயா இருக்குமா. அப்பா, என்னால இப்ப நல்லா மூச்சு விட முடியுதுமா. அவ்வளவுதான் தாத்தா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நீங்க பிரஷருக்கான மாத்திரை எடுக்கல, அப்படிதானே? ஆமாம்மா, பேரம்பேத்திலாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு அந்த சந்தோஷத்துல மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு சாப்பிடாம விட்டுட்டேம்மா. தாத்தா, உங்க பேரம்பேத்திங்களா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். அதுக்காக இப்படி மாத்திரையெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதை ரெகுலரா எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அதையும் எடுத்துக்கோங்க, உங்க பேரம்பேத்திங்களோட சந்தோஷமா இருங்க. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். சந்தோஷத்துல மாத்திரை மருந்தெல்லாம் மறந்துட்டேன். அதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. அது சரி தாத்தா. ஆமா தாத்தா, என்ன உங்க பேரம்பேத்திங்களா ஸ்கூல் லீவுக்காக வந்திருக்காங்களா? அது என்னம்மா, அவ்வளவு சின்ன பேரம்பேத்திங்கெல்லாம் கிடையாது. என் பேரம்பேத்திங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆயிடுச்சு. என் பேரனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதான் என் பேரனும் என் பேரனோட பொண்டாட்டியை தான் என் பேரம்பேத்திங்கன்னு சொன்னேன். அவங்க வந்தமா வந்திருக்காங்க. ஓ, சாரி சாரி தாத்தா, நீங்க பேரம்பேத்திங்களோனே நான் குட்டி பசங்க நினைச்சிட்டேன். சாரி தாத்தா. சரி, இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்ல. இருங்க, உங்க அட்டெண்டரை கூப்பிடுறேன், அவங்க கிட்டே சொல்லிடலாம். அவங்க எல்லாம் வெளியில நர்வஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன். ஆமா ஆமாம்மா, என் பொண்டாட்டி என் பேரம்பேத்திங்கெல்லாம் ரொம்ப பயத்துல இருப்பாங்கம்மா. முதல்ல அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருமா. ஷியோர் தாத்தா, நீங்க கவலையே படாதீங்க. ஆனா நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். இங்கே பாருங்க, நான் போய் உங்க அட்டெண்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள போனவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அதானே. என்ன சிஸ்டர், என்னன்னு சொன்னாதானே? இல்ல நாங்க எதுவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? நீங்க இங்க பாப்பீங்களா இல்லையா? ஏதாவது சொல்லுங்க சார். இப்படி அவசரப்பட்டா எப்படிங்க சார்? பேஷண்ட் கொஞ்சமாவது செக் பண்ணணும் இல்லைங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க பாருங்க சார், உள்ள செக் பண்ணிட்டு இருக்கிறது சீஃப் டாக்டர் தான். அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ன ஏதுன்னு உடனே சொல்லிடுவாங்க. இங்க பார்க்க முடியாது, எமர்ஜென்சினா அவங்க எப்பயும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இங்க பார்க்க கூடியதுன்றதால இவ்வளவு நேரம் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சிஸ்டர், தாத்தா உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ஆகுது. என்ன ஏதுன்னு சொன்னாவது எங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் இல்லாம இருக்கும் இல்லையா? நாங்க ரொம்ப நர்வஸா இருக்கோம். ஊதா குறைக்க எங்க பாட்டி அழுதுபடி அழுதுட்டே இருக்காங்க. அதுக்காக தான் கேட்கிறோம். மேடம், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, பட் உள்ள செக்அப் பண்ணிட்டு இருக்காங்களே. சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நானே போய் பாக்குறேன். வெயிட் பண்ணுங்க, என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஆமாங்க, அதாவது கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பியானா இருக்குல்ல, என்ன எதுன்னு தெரிஞ்சாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. ஓகே சார், வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். எஸ், இப்ப நான் பார்த்தேன் பேஷண்ட். அதாம்மா அந்த தாத்தா. அவரோட அட்டெண்டர் யாரு? மேடம், அவரோட அட்டெண்டர் தான். இதோ பின்னாடி இருக்காங்க. அவங்க தான் மேடம் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு மேடம் அவங்க கிட்ட சொல்லிடுங்க மேடம். ஓ ஓகே, நானே சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, தாத்தாக்கு என்னாச்சு? உங்க தாத்தாக்கு ஏய் டேய் அர்ஜுன். ஏய், நீ கீர்த்து தானே? கீர்த்து, நீ என்ன இங்க? டேய் அர்ஜுன், வாட் a surprise. நான் உங்களை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. கீர்த்து, நானும் தான். உன்னை பார்த்தது ஷாக் ஆயிட்டேன். ஆமா, நீ ஸ்டேஷன்ல இருக்கிறதுன்னு சொன்ன. இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் அர்ஜுன், நான் ஸ்டேட்ல இருந்து நேத்து தான் வந்தேனே. வந்த கையோட இன்னைக்கு மெடிக்கல் கேம்பஸ். சோ இந்த ஊர்ல தான் எனக்கு கேம்பஸ் போட்டுருக்காங்க. 10 days கேம்பஸ். நான் இங்க தான் இருக்கேனே. உங்களுக்கு பேஷண்ட் அதான் தாத்தா. அவங்க உங்க தாத்தா தானா? ஆமா கீர்த்து. ஆமா, தாத்தாக்கு இப்ப எப்படி இருக்கு? தாத்தாக்கு என்ன ஆச்சு? டேய் ஃபுல்லா தாத்தாக்கு எதுவும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல, கேஸ் ட்ரபிள் தான். அது மட்டும் இல்லாம தாத்தா பிரஷருக்கான டேப்லெட் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. எல்லாமே சேர்த்து இப்படி காமிச்சிருச்சு. இப்போ தாத்தாக்கு ஓகே, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஏய், தேங்க்ஸ் கீர்த்து. அப்பா, கொஞ்ச நேரத்துல நாங்களாம் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டோம். இப்ப தாத்தாக்கு எதுவும் இல்லைல்ல? He is fine now. டேய் அர்ஜுன், இப்போ தாத்தாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஜஸ்ட் கேஸ் ட்ரபிள் தான். ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவங்கள எந்த டேப்லெட்டும் ஸ்கிப் பண்ணாம எடுத்துக்க சொல்லு, ஓகேவா? கண்டிப்பா கீர்த்து, தாத்தா கிட்ட நான் சொல்றேன். டேய் அர்ஜுன், அதான் தாத்தா நல்லா இருக்கானே. நம்மளை பத்தி பேசலாமா? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுல? ஆமா ஆமா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுதான். நீ என்கிட்ட சண்டை போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நீ ஃப்ராடு, நீ இன்னும் அதை மறக்கவே இல்லையா? நான் ஒன்றும் அதை சொல்லல. நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுதான் சொன்னேன். மூஞ்ச பத்தியா போடா. ஆஹா, நிலா குட்டி காண்டவராலே, இது சாருக்கு தெரியலையே. ஐயோ ஐயோ, போச்சு. இன்னைக்கு சாரோட நிலைமை என்னென்ன ஆக போதோ தெரியலையே. ஏய், யார் ஃப்ராடு? நானா? நான் கிடையாது, உங்க அப்பா தான் ஃப்ராடு. இப்ப கூட உங்க அப்பா தான் நிறைய ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காரு. டேய் அர்ஜுன், வேணா சும்மா சும்மா எங்க அப்பா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன், இப்போ இப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எங்க டாடி ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். உன் கணக்கு தான் என்னமோ தெரியல, அவர் கெட்டவராவே தெரியலான்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, உங்க அப்பா ரொம்ப நல்லவர்தான். யாருக்கும் எதுலயும் எடுத்து கொடுக்கவே மாட்டாரு. உங்க அப்பாவை நீ இதாம வச்சுக்கணும். டேய் அர்ஜுன், சும்மா சும்மா அப்பா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க. உன்ன ஏய், இதுக்கு எப்படி சொன்னா எப்படி? உங்க அப்பா மட்டும் இல்ல, உங்க அண்ணனும் ஃப்ராடு தான். டேய் அர்ஜுன், உன்ன போடா போடா லூசு. ஏய், கிட்ட வேண்டாம் சொன்னக்கினா அடிக்காத. ஏய், வேண்டாம் சொன்னக்கில. இப்படி அடிப்பேன். ஸ்கூல் டேஸ்ல சரி, இப்போ சரி, எப்ப பாரு எங்க அப்பாவை அண்ணனே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. உன்ன ஏய் லூசு, என்ன அடி அடிக்கிற? வலிக்குது. உண்மையை சொன்னா நிறைய பேருக்கு கோவம் வரும். அதான் உனக்கும் வருது. போடா ஃப்ராடு. நீ கொஞ்சமாவது மாறி இருப்பேன்னு பார்த்தேன். ஆள் மட்டும் தான் மாறி இருக்க. ஆனா அப்ப இருந்த அர்ஜுன் மாதிரியே தான் இருக்க. போடா. ஏய் கீத்து, நான் எதுக்கு மாறணும்? நான் இப்பவும் சரி அப்பவும் சரி எப்பவும் ஒரே மாதிரிதான். உங்க அப்பாவும் அண்ணனும் தான் அப்பப்ப மாறிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாரு. சரி சரி, சும்மா அவங்களே ஓட்டாத. அப்புறம் நீ எப்படி இருக்க? அம்மா, நீ என்ன பண்ற இந்த ஊர்ல? இங்க நீ எப்படி? ஏய், இது எங்க பாட்டி ஊரு. நாங்க ஃபேமிலியா இங்க வந்திருக்கோம்.
நானும் என்னோட ஆஹா முறைக்காலே இவ்வளவு எப்படி மறந்தேன்? அது சரி, ஃப்ரெண்ட பார்த்தது இவ்வளவு மறந்துட்டேனே. அர்ஜுன் அர்ஜுன் டேய் அர்ஜுன் என்னாச்சு? ஆஹா, இது வேற மேல கை வச்சிட்டு இருக்காளே. அது சரி. டே அர்ஜுன், இன்னைக்கு உனக்கு டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். கீத்து, மேல இருந்து கொஞ்சம் கையெடுமா. டேய் என்னாச்சு? என்னடா திடீர்னு உனக்கு இவ்ளோ ஸ்வெட் ஆகுது? என்ன? இரு நான் காட்சி தரேன். இல்ல நானே தொடச்சு விடுறேன். சரியா போச்சு. ஏற்கனவே நடந்த சம்பவத்துக்கு நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. இதுல இவன் வேற தொடச்சு விடுறாளாமா. கீத்து, நீ கையெட. நீ கையெடுத்தினாலே என் ஸ்வெட்டிங் எல்லாம் போயிடும். கையெடுமா ப்ளீஸ்மா. டேய் என்ன உனக்கு அந்த ஷைனஸ் போலியா? சரி நான் கை எடுத்துறேன். சரி நீ இப்ப சொல்லு. நீ என்ன பண்ற இந்த ஊர்ல? ஆமா நீ யார் கூட வந்திருக்க? அது அது வந்து விச்சு, அது வந்து சார், பாரதி அங்க விட்டுட்டு வந்தேன் சார். பாட்டி அங்கதான் இருக்காங்க. நான் அப்ப என்னன்னு பாக்குறேன். நான் இல்ல, என்ன ஆளை விடுங்க சார். டே விச்சு, ஐயோ போச்சு. இவனே தலை தெறிக்க விடுறானே. இவன் வேற முறைக்கிறாளே. நான் இல்லடி. அர்ஜுன் டேய் என்னடா ஏதோ சொல்ல வரேன் அப்புறம் அமைதியா இரு. என்னடா? ஆஹா, முறைக்கிறாளே. அது சரி, இப்படி முறைச்சிட்டு இருக்கிறதுக்கு என் பக்கத்துல வந்து நிக்கலாம்ல. அதான் இவன் வந்து நிக்கிறான்ல. இவன் நிக்கிறானோ, நீ வந்து நின்னாதனடி அவன் நகர்ந்து போவான். இப்படி தூரம் நின்னு முறைச்சா எப்படி? அர்ஜுன் டேய் அர்ஜுன் ஏண்டி முறைச்சிட்டு நின்னா எல்லாம் முடிஞ்சிருமா? ஏறடி, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. சொல்லு கீத்து. என்ன கேட்ட? நான் எப்படி இங்கேயா? அதான் சொன்னல, எங்க பாட்டி ஊரு. என் கூட யார் யார் வந்தாங்க கேட்டல? என் கூட என் தங்கச்சியும் என் பாட்டியும் அப்புறம் 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 என்னடா சொல்லு. வேற யார் கூட வந்தது? அது அது ஒண்ணு இல்லை கீத்து. அவங்க ஒன்றும் ரொம்ப முக்கியமான ஆள் இல்ல. சொல்ற அளவுக்கு முக்கியமான ஆள் இல்ல. விடு, அவங்களெல்லாம் அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. அட போவி மனுஷன், நான் உனக்கு முக்கியமான வேலையா? கட்டின பொண்டாட்டியா நானு? நான் முக்கியமான வேலை. அது சரி, இந்த சிறுக்கி என்னடா பக்கத்துல வந்து இவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். போதா குறைக்கு டே அர்ஜுன், வாடா அர்ஜுன், போடா அர்ஜுன். ஆனா என்ன சரின்னு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ஒண்ணு அடிய சக்கொளுத்தி. ஐயோ இவ வேற ரொம்ப கலரா இருக்காளே, மாடனா வேற இருக்காளே. ஒருவேளை இவரு கரெக்ட் பண்ணிடுவாளோ? யோசிக்கிறோம். இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? என்னத்துக்கு பக்கத்துல வந்திருக்கணுமே. சார் சார் அது இதை தாண்டி எதிர்பார்த்தேன். அர்ஜுன் இவங்க யாரு? உன்னதான் கூப்பிட்டு இருக்காங்க. அதுவும் சார் சார்னு கூப்பிடுறாங்க. ஓ உன்கிட்ட வேலை செய்யறவங்களா? வேலை செய்யறவளா? ஆடி யாரும் அமண்ட உன்ன கரன்னு அறுத்து தள்ளணும்டி. போச்சு, இவ வேற சும்மா இல்லாம வேலை செய்யறவனு. அர்ஜுன் கேக்கல, சொல்லுடா யார் இவங்க? அது அதான் சொன்னல, அவ்வளவு முக்கியமானவங்களா இல்ல. ஆனா கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க. என்னோட டிஸ்டன்ட் ரிலேஷன். என்னது? நான் டிஸ்டன்ட் ரிலேஷனா? உங்களை என்ன சொல்றது? நான் இப்ப மூஞ்சி பாரு, கட்டினவள டிஸ்டன்ட் ரிலேஷனம்மா. நான் தூரத்து சொந்தமா? அது சரி, உங்களை உங்க ரிலேஷனா? ஓகே அர்ஜுன், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நான் அர்ஜுன் கிட்ட பேசிட்டு வரேன். ப்ளீஸ் கொஞ்சம் அங்க வெயிட் பண்ணுங்க. நான் என்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன். நான் தூரமா போய் நிக்கணும், இவன் என் புருஷன் பக்கத்துல ஒட்டிக்கிட்டு பேசுவான். மூஞ்சி முகரையும் பாரு. ஐயோ இந்த ஆள் என்னன்னா வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரு. ஏதாவது வாயை திறந்து பேசுறாரா பாரு. அது சரி, நான் எதுக்கடி பேசணும்? ஏன் உனக்கு வாய் இல்ல? மத்த டைம்ல எல்லாம் வாய் ஆடுறல, இவகிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் இவரோட பொண்டாட்டி, இவர் என் புருஷன் சொல்றதுக்கு என்ன? அது வாயை திறந்து சொல்ல மாட்டேன்னா நீயா சொல்ற வரைக்கும் நானும் சொல்ல மாட்டேன்டி. சார் அவங்க என்ன தள்ளி போக சொல்றாங்க. அவங்கிட்ட பேசணுமே, அதனால சொல்றான். சரி நீ போய் அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இவகிட்ட பேசிட்டு வரேன். ஓ அடப்பா நீ மனுஷன். அது சரி, அவதான் சொல்றானா, நீ என்ன போன சொல்றால? அடியே நீலா, இப்படி ஏமாந்துட்டீடி. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், ஒரு 5 minutes தான். நான் உடனே பேசிட்டு அர்ஜுன் அனுப்பி விடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் போங்க. கடுக்கையில அது இடம் உனக்குதான், என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்குதான். நீமா உனக்குதான், உரிமை உனக்குதான். ஆனா நான் உனக்கேதான். ஐயோ ஆத்தாடி. சார் நான் தள்ளி போய் நிக்கிறேன், நீங்க பேசிட்டு வாங்க, நான் போறேன். அப்ப போறேன். சரி,
போடி போ. அதான் போறேன்னு சொன்னல, இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? போடி. போறேன். இவ போ சொன்னாலும் இவ போறாலும் ஏண்டி வாய் இல்ல உனக்கு? நான் ஏன் போகணும்னு கேட்க மாட்டேன் உன்ன. அது சரி, அப்ப நீ இன்னும் என்ன முழுசா ஏத்துக்கல, அதனாலதான் அவ சொன்னதும் போறேன். அர்ஜுன், டேய் அர்ஜுன். சொல்லு கேது. டேய் என்ன மறுபடியும் ஷைனா தான்? ஓகே ஓகே, நான் பக்கத்துலயே வரலப்பா, தள்ளியே நிக்கிறேன் போதுமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். யார் அவங்க? நான் கொஞ்சம் தள்ளி போங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றாங்க. யார் அவங்க? உங்க ரிலேஷன் தானே? என்ன வேற ஏதாதா? தூரத்து ரிலேஷன் தானே சொன்னேன், அதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றாங்க. என்னடா? ஏய் கேது, நான் சும்மா விளையாடணும் உன்கிட்ட. அவ என்னோட தூரத்து ரிலேஷன்லாம் கிடையாது. அவ வேற யாரும் இல்ல. அவ மிஸ்ஸஸ் அர்ஜுன், என்னோட ஒய்ஃப். டேய் அர்ஜுன், என்னடா சொல்ற? உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? நான் நினைச்சேன் இவ்வளவு அழகா இருக்காங்க, இவங்க உன்னோட தூரத்து ரிலேஷன் சொல்ற, அவங்க என்னடா உன சார் சார்ன்றாங்க. ஆனா எனக்கு அப்பவே கொஞ்சம் டவுட் இருந்தது. நான் தள்ளி போங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணாங்களே. டேய் என்னடா, நான் பக்கத்துல இவ்வளவு நெருங்கி நிக்கிறேன், அவங்க எதுவும் பேசாம இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கதை கேட்டு இப்ப சொல்ல முடியாது, இன்னொரு நாள் சொல்றேன், ஓகேவா? சரி, நீ என்கிட்ட நிக்கும் போது அவ ஏதாவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன், ஆனா எதுவுமே சொல்லல. அதனாலதான் நான் அவளை டிஸ்டன்ஸ் ரிலேஷன் சொன்னேன். சரி, நான் அவளை போய் சமாதானப்படுத்தணும். அவ வேற கொஞ்சம் கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் போய் அவளை பாக்குறேன். நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். ஆமா, நீ இங்க தானே இருப்ப? டேய் அர்ஜுன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ என்ன எப்ப வேணாலும் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். முதல்ல போய் உன் மிஸ்ஸஸ் சமாதானப்படுத்து. அவங்க வேற பாவம் ரொம்ப ஃபீலிங்கா போயிருக்காங்க. நான் உங்க மிஸ்ஸஸ்ன்னு தெரியாம நான் உன்கிட்ட ரொம்ப விளையாடிட்டேன். ஐம் சாரிடா அர்ஜுன், என்னால தானே உங்களுக்குள்ள இப்ப ப்ராப்ளம். சாரிடா. ஏய் நீ வேற, ஆல்ரெடி இங்க ப்ராப்ளத்துல தான் போயிட்டு இருக்கு. நீ வந்துதான் புதுசா ப்ராப்ளமா தரணும்னு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரிம்மா, நான் உன்ன அப்புறம் வந்து பாக்குறேன். தாத்தாவை கூட்டிட்டு போலாம்ல? தாராளமா கதவை கூட்டிட்டு போலாம். நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அவரை டேப்லெட் எதுவும் ஸ்கிப் பண்ண வேணாம்னு சொல்லு, அப்புறம் ஆயிலி ஃபுட் எதுவும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லு, ஓகேவா? வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வேணா முடிஞ்சா வந்து செக்அப் பண்றேன். ஓகேம்மா, நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். உன்னோட ஓல்ட் நம்பர் தானே? நீ இன்னும் நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணல? அதே நம்பர் தான்டா. சரி சரி, நீ என்கிட்ட பேசிட்டு நிக்காத. அவங்க பாவம் ரொம்ப நேரமா ஃபீலிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் அவங்களை சமாதானப்படுத்து. நீ போய் முதல்ல அவங்கள பாருடா, நம்ம அப்புறம் என்ன பேசிக்கலாம், ஓகேவா? ஓகே பாய்டா. சாரி கேத்து, நான் அப்புறம் பாக்குறேன். முதல்ல அவளை போய் பாக்குறோம். பாய்டா. நோ ப்ராப்ளம், நீங்க போங்க, போய் மிஸ்ஸஸ் அர்ஜுனை சமாதானப்படுத்துங்க. போங்க அர்ஜுன் சார். கண்டிப்பா. சரி சரி, இந்த கிளம்புறேன். ஏய் நில்லுடி, போய் குல்ஃபி முன்னதான் நில்லு. என்ன சார், எதுக்கு சார் இப்ப என்ன கூப்பிடுறீங்க? ஆமா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டீங்களா சார்? என்ன சொன்ன? சாரா? தாத்தாவை இப்பதான் கார்ல உட்கார வச்சுட்டு வந்தேன், போய் கூப்பிடவா? மாமாங்க சொல்லுங்க மாமாங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீனு பல்ல காமிச்சு பேசிட்டீங்களா மாமாங்க? ஆமாடி, அவகிட்ட பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு பேசிட்டே இருப்போம். இப்ப கூட அவளை விட்டு வரதுக்கு மனசே இல்ல பாத்துக்க. அவளை வேற பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா, ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு பாக்குறதுனால என்னால அவளை விட்டு வரதுக்கு மனசே இல்ல. அவளுக்கும் அப்படிதான், என்ன விடத்துக்கு மனசே இல்ல பாத்துக்க. பாத்துருப்பிய, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தத பாத்தியா? பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு ஒரு ராசுக்கிட்டு நின்று இருந்தது நல்லா பார்த்தேன் சார், பார்த்தேன். அது சரி, இப்ப மட்டும் நல்லா கோவப்படாலே, இந்த கோவத்தை அங்கேயே காட்ட வேண்டியதுனடி. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அங்க காட்டியிருக்கலாம்ல, நானும் தெரிஞ்சிருப்பேன்ல. ஏன் சார், நீங்க எப்பவுமே இப்படிதான் ஒட்டிக்கிட்டு ஒரு ராசுக்கிட்டு இருப்பீங்களா சார்? என்ன கிட்ட புரியல. ஏன் சார், உங்களுக்கு என்னமா புரியல? என்ன தாத்தா கார்ல தான் இருக்காங்க, கூப்பிடவா? மாமா சொல்லுங்க மாமா, நீங்க எப்பவுமே இப்படிதான் ஒட்டிக்கிட்டு ஒரு ராசுக்கிட்டு இருப்பீங்களா மாமா? மடி குல்பி, நான் எப்பவுமே ஒட்டிக்கிட்டு ஒரு வாசக்கிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ தான் ஒத்தே வர மாட்டேங்கிறியே. நீ இப்ப கூட பாரு, தள்ளியே நிக்கிறான். பக்கத்துல வந்து நின்னாதான் என்னடி? அதான் தெரியுதுல, அவன் என் பக்கத்துல நிக்கிறான்னு. அவளை வேலைக்கு விட்டுட்டு வந்து நிக்கிறதுக்கு என்னடி? உனக்கு தெரியாதுல, நாங்க எப்பவுமே ரொம்ப நெருக்கமா இருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா சுத்திலும் ஆள் இருந்தீங்க பத்தியா, அதனால நாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு மேல நான் விட்டு அவ்வளவுதான். அடியே நீலா, நீ ஏமாந்துருவேடி. நீ ஏமாறக்கூடாது, சொன்ன கேளு. அதுக்கு நான் தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். எடுக்கிறேன். அப்படி வாடி என் குல்பி, இந்த வேலையை அங்க பண்ணிருக்கலாமே, இப்ப பண்ணி என்னடி பிரயோஜனம்? ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எப்ப பண்ணாலும் ஓகே தான். அப்படி குல்பி கன்னி பொன்னிது ரொம்ப சின்னது, நெஞ்சை பின்னது வெட்கம் தின்னது, போகாதடி எனக்கு இன்னும் வேணும். அவனி பொன்னே சுகந்தானா, தங்கமே தழும்பும் சுகந்தானா, பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா,
தொட்ட பூ எல்லாம் சுகந்தானா தொடாத பூவும் சுகந்தானா முக்குளித்து